மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024 அக்டோபர் மாத ராசி பலன். இந்த அக்டோபர் மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமா வேலை செய்ய போறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும், பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், மனசு அமைதியா எடுக்கிறதுக்கு, பிரச்சனைகள் திட்டுறதுக்கு என்ன சொன்னா விசேஷம் அப்படிங்கறத பத்திலாம் நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களோட ராசிநாதனும் பகிர்வன ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவான் அஷ்டம ராசியில இருக்கார். அப்படி போங்கப்பா, எது ஒன்று பிரச்சனைனாலும் ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது, ஒண்ணுமே புரியலப்பா. சான் ஏறினா முழம் சறுக்கிறது, சரி முழம் ஏறினா சான் சறுக்கிறது, இப்படி போயிட்டு இருக்கே தவிர லைஃப்ல ஒரு முன்னேற்றம் இல்லை, பிரச்சனைகள் தீர்ந்த பாடு இல்லை. நீங்க புலம்புறது எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது, உங்க ராசிநாதனே இப்ப ஆக்சுவலா அவரே டியூல் ரோல். என்ன, அவர் தான் பகைவன ரோகாதிபதி. உங்களுக்கு கடனை வைக்கிறவரும் அவர் தான், சந்தோஷத்தை கொடுக்குறவரும், தைரியத்தை கொடுக்குறவரும் அவர் தான், அதே சமயம் கடனை கொடுக்குறவரும் அவர் தான், பிரச்சனையை கொடுக்குறவரும் அவர் தான். அதனால தான் முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் நீங்கள் எப்போவுமே. அந்த வகையில் ராசிநாதனம் பகிரவன ரோகாதிபதியான செவ்வாய்ப்பான் அஷ்டம ராசியில் இருக்கார். 8ஆம் இடம்ங்கிறது என்ன, மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் ஒரு எதிர்பாராத ஒரு தனவரவும் கிடைக்கும். அதே சமயம் உத்தியோகத்தில் வீண் பழி, அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பும் நல்லபடியாக கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அதே சமயம் தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு பரவாயில்லான கவனமாக இருக்கணும். சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். அப்படிங்கிறதுல கவனமாக இருந்தாலே ரொம்ப விசேஷம். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு சற்று காலதாமதத்திற்கு பிறகு கிடைக்கும். சரி, அடுத்தபடியாக 23/10/2024 முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்கே வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாக்கியஸ்தானமாகி 9ஆம் இடத்துக்கு வந்துடுது. அப்பாடா, 9ஆம் இடம்ங்கிறது நல்ல விஷயம். ஆனால் என்ன, அங்கே நீச்சம். செவ்வாய் பகவானுக்கு கடகராசி நீச்சம். ஏன் அப்படின்னா கடகராசி சந்திர பகவானோட இடம். சந்திர பகவான் தாயார் ஸ்தானம். இவர் படை தளபதி, வீரன். எந்த வீரன், வீராதி வீரன், சூராதி சூரன் யாராக இருந்தாலும் இந்த அம்மா கிட்ட வேலைக்கு ஆகுமா? அம்மாட்ட பாசம் மட்டும்தான். அதிகாரம், அதிகார தோரணை இதெல்லாம் ஒன்றுமே செல்லுபடி ஆகாது. பாசம். ஆனால் படைத்தளபதிக்கு பாசம் இருந்ததுன்னா அவ்வளோதான், எதிரி நாட்டுக்காரனோட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஆகிடும். கரெக்டாக அங்கே அவன் அதிகாரத்தை இது பண்ணால் தான் ரொம்ப விசேஷம். ஆனால் முடியாது, அம்மாட்ட முடியாது. அதனால தான் இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக நீச்சம் அடைஞ்சிடுறார். அதுவும் இந்த கடகராசி நீர் ராசி, நெருப்பு ராசி செவ்வாய். அதனால் என்ன ஆகும், நெருப்பு ஆஃப் ஆகிடும். இதுதான் லாஜிக், வேற ஒன்றும் இல்லை. அந்த வகையில் நீச்சம் அடைகிறார். அப்படிங்கும்போது எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். தந்தையார் விஷயத்தில், தந்தை வழி உறவினர்கள் விஷயத்தில், உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே. அதேமாரி முக்கியமாக என்னென்னா சில பேருக்கு வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகும். ஆனால் பார்க்காம வாங்கிட்டீங்க அப்படின்னா வில்லங்கம் ஆகிடும். கரெக்டாக? அதனால் கவனமாக நல்ல ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் வாங்கிறது நல்லது. 7-12 கூடிய அதிபதி சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல ஆட்சி, விரையாதிபதி விரயஸ்தானத்தில் ஆட்சி. செலவு வந்துட்டே இருக்கா. ஆன்மீக விஷயங்கள், மருத்துவ செலவு, சுப செலவு, இப்படி செலவாக வந்துட்டு இருக்கு. செலவை மீட் அவுட் பண்ணிட்டே இருக்கு. சரி, இருந்தாலும் வாழ்க்கை துணை மூலமா சில செலவுகளும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. 14/10/2024 முதல் இந்த சுக்கிர பகவான் எங்க வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா ஜென்மராசிக்கு ஜென்மராசிக்கு வந்தால் ரொம்ப நல்லது தான். ஆனால் என்ன ஒன்று, குருவோட பார்வையை வாங்குறார். ஏன்னா 7ஆம் பார்வையை நேர குரு உங்கள் ஜென்மராசியை வந்துட்டுருக்கார். அதேமாதிரி ஜென்மராசியில் இருக்கிற சுக்கிரபகவான் 7ஆம் பார்வையை நேரம் உங்கள் கலத்திரஸ்தானத்தை வந்துட்டுருக்கார். ஸோ குருவும் சுக்கிரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கா. 2 பேரும் பகை கிரகம். அக்னி நட்சத்திரம், பிரபு கார்த்திக் மாதிரி தான் புருன்னு பார்த்துட்டு இருக்கா. அதனால நீங்கள் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கேர் எடுத்து பண்ணிக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனமாக இருங்க. அதேமாரி பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க. அடுத்தபடி 8-11 கூட அதிபதி புத பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி. லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், 3 கேரக்டர், சூப்பர். அதே சமயம் 5 நாள்கள் தான் அங்கே இருக்கார். அதனால 5 நாட்களில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கணுமோ அற்புதமாக நடக்கும். 6-10/2024 முதல் இந்த புத பகவான் எங்கே வர போகிறான்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்துக்கு வந்துடுவார். செலவுகள் அதிகரிக்கும்.
சில பேருக்கு மருத்துவ செலவுகள் இருக்கலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்ததுன்னு நல்லது. சில பேருக்கு வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் இந்த மாதிரிலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். அடுத்தபடி 25/10/2024 முதல் இந்த புத பகவான் எங்கே வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா ஜென்மராசிக்கு வந்துடுறார். ஜென்மராசிங்கிறது ரொம்ப சந்தோஷம். அதுவும் புதன் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். மனசில் ஒரு தைரியம் இருக்கும். அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. இப்படி பண்ணினா ரொம்ப விசேஷம், இப்படி பண்ணினா தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பீங்க. அதுவே உங்களோட உயர்வுக்கு வழி கிடைக்கும். அடுத்தபடியாக ஜீவனாதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். அற்புதம். உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம், லாபம் எல்லாமே உண்டு. ஏன்னா 10ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். குருவோட பார்வையும் வாங்கிக்கிறார். நல்ல ஒரு டைம், நல்ல அற்புதமாக ஒரு முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. சில பேருக்கு வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம், சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை, இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக அமையும். அதேமாதிரி உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம், லாபம் கண்டிப்பாக வந்து சேரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அருமையாக அமையும். 18/10/2024 முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா விரையராசியான 12ஆம் இடத்துக்கு வந்து செலவுகள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அவர் அங்கே நீச்சம் அடைகிறார். அது ஆக்சுவலாக சூரிய பகவானுக்கு நீச்சம் கிடையாது. கரெக்டாக? ஏன்னா நீச்சம் அப்படிங்கிறது பலம் இல்லாமல் போகிறது, ஒளி இழக்கிறது அப்படின்னு அர்த்தம். எப்படி ஒளி இழக்கும்? சூரிய பகவானுக்கு ஒளி இல்லை அப்படின்னா சூரிய பகவானின் ஒளியை வாங்கி கொண்டு பணிபுரியும் 6 கிரகங்களுக்கும் ஒளி கிடையாது. அப்போ அந்த 6 கிரகங்கள் எங்கே வேலை செய்யும்? ஆனால் இது அப்படி கிடையாது. என்னென்னா இந்த ஐப்பசி மாதம்ங்கிறது அடைமழை ஒன்று. ரெண்டாவது இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரியா? சித்திரை மாதம் ரொம்ப நெருக்கம் அப்படிங்கிறதும் உச்சம் சூரிய பகவான் அக்னி. அதே மாதிரி தான் இந்த 7ஆம் இடம் அப்படிங்கும்போது, அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி துலாம் ராசி 7ஆம் இடம். ஸோ 7ஆம் இடத்துல அவருக்கு நீச்சம். என்னென்னா அந்த இடத்துல வரும்போது அடைமழை அப்படிங்கிறதுனால பூமிக்கும் சூரியனுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகம் ஒன்று. ரெண்டாவது அப்போ மழைக்காலம் அப்படிங்கிறதுனால அப்படியே மேகக்கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்போ சூரியனோட கதிர்கள் பூமியில் அவ்வளவா படாது. அதனால தான் நீச்சம்னு வச்சது. நீச்சம்ங்கும்போது என்ன, எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருந்தால் நல்லது. ஏன் அப்படின்னா இப்போ மழைக்காலம், ஆஃபீஸுக்கு கிளம்புறேன், 2 வீலர் எடுத்துன்னு வரீங்க, மழை பெய்ய கொட்டுன்னு கொட்டுறது, ரோட்டில் வந்து எது பள்ளம் எது மேடு ஒன்றுமே தெரியாத பார்த்து போகணும். அந்த பார்த்துங்கிறது தான் கவனம், வேற ஒன்றும் இல்லை. அதேமாரி அங்கேருந்து ஆஃபீஸ் முடிஞ்சு வரையில் மழை, வீட்டுக்கு வரணுமான சௌரியமாக பிரச்சனை தானே, கரண்ட் வேற போயிடும், அப்புறம் வண்டி வேறு ரிப்பேர் ஆகிடும், இவ்வளோ பிரச்சனைகள். ஸோ கவனமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நீச்சம்னு வச்சது. ஸோ கவனமாக இருங்கோ எல்லா விஷயத்துலையும். அடுத்தபடியாக 2-5 கூடிய அதிபதி குருபவன் கலத்திரஸ்தானத்தில் இருக்கார். அற்புதம். ஒரு தைரியம் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு பாருங்க, அதான் அது தொடரும். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த குரு வந்து 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் இருந்தால் ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த பார்வை பலமும் உங்களுக்கு பலம். ஏன்னா லாபஸ்தானத்தில் 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை உங்கள் ஜென்மராசியில், அடுத்தது சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடம். ஸோ உங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், மனசில் ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வருவீங்க, லாபமும் இருக்கும். தொழில் வியாபாரத்தில், உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள், தனவரவு தாராளமாக வந்து சேரும். 15/10/2024 முதல் இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்கிட்ட கவனமாக இருக்கணும். தனவரவு ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னாலும் அனாவசியமான செலவுகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். சரியா? தாம் தூம்னு செலவு பண்ணிட்டு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாயிடும். அதனால கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்தபடியா 3-4 கூடிய அதிபதி சனீஸ்வர பகவான் சகாயாதிபதி சுகாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல இருக்கார். சுகாதிபதி சுகஸ்தானத்தில் இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஆனால் வக்ரகதியில் இருக்கார், பரவாயில்லை, ஓரளவுக்கு உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும் அப்படின்னாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதேமாரி வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு பயணம் போகணுங்கும் போது தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது நல்லது. அதேமாரி உற்றார் உறவினர்கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரலாங்கிறதுனால அவங்களெல்லாம் அனுசரித்து போகிறது நல்லது. அதேமாரி குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பம்லாம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் கூடுமானவரை எல்லாரையும் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்தபடியாக ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. கரெக்டாக? குழந்தைகள் மூலமாக இல்லை எடுக்கிற காரியங்களில், உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் குழப்பம் இருந்துருக்கு.
ஆனாலும் தெளிவாக யோசிச்சிங்கன்னா எல்லா விதத்துலையும் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் சமாளிக்கிற ஒரு ஆற்றலை இந்த கேது பகவான் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் இருந்துட்டு கொடுத்துட்டுருக்கார். எப்படி ஆன்மீக விஷயங்கள்ல உங்களுக்கு பாடத்தை கொடுத்துட்ருக்கார். நீங்கள் ஆன்மீகத்தில் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மனசில் இருக்கிற குழப்பங்கள் தீரும். அதேமாரி சில பேருக்கு ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக இருக்கும். சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்களை தேடி வரும். எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கேது பகவான் அனுகூலமாக இருப்பார். மனசை ஆன்மீகத்தில் அப்படியே திருப்புங்க, நல்லது நடக்கும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் சொன்னேன்னா. ஏன்னா முருகப்பெருமான் தான் உங்களுக்கு தினந்தோறும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதேமாரி நவகிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றுங்கோ. அதேமாரி காகத்திற்கு எல் கலந்த சாதம் 2 எள்ளு. அது கூட யார் வைக்கணும் தெரியுமா? அப்பா அம்மா இல்லாதவா தான். அதுவும் முக்கியமாக அப்பா இல்லாதவா தான் எள்ளு தொடணும். சரியா? எள்ளுங்கிறது ரொம்ப புனிதமானது. எள்ளு தர்பை இதெல்லாம் புனிதமானது. அதனால் தகப்பனார் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. தகப்பனார் இல்லாதவர்கள் அந்த எள் கலந்த சாதம் வைக்கிறது ரொம்ப நல்லது. சரி, தகப்பனார் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? வெறும் சாதம் அன்னம் வைங்கோ, ரொம்ப விசேஷம். சரியா? இது பண்ணுறதுனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு மனசில் இருக்கிற கவலைகள் குறையும், பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அடுத்தபடியாக என்ன பண்ணினா மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும், எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அப்படின்னா குரு பகவான் காயத்ரி சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா குரு பகவான் தான் உங்களுக்கு 2, 5 கூட அதிபதி. அவர் வக்கரகதியில் வரப்போகிறார். அப்படிங்கிறதுனால குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மிகை கிருணிகஸ்தாய திமிகி தன்னோ பிரகஸ்பதி பிரச்சோதயாத் 108 தடவை சொல்லுங்க. என்னைக்கு சொல்லணுங்கிறீங்களா? தினந்தோறும் சொல்லுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு 10-15 நிமிஷம் சொல்கிறதுல ஒன்றும் மாறிடாது. சரியா? நல்லது தான் நடக்கும். மனசில் இருக்கிற கவலைகள் குறையும். ஸோ இது நடக்கட்டுமே. அதனால் கண்டிப்பாக 108 தடவை குரு பகவான் காயத்ரி சொல்லுங்க. ஓம் ரிஷபத்வஜாய வித்மிகி கிருணிகஸ்தாய திமிகி தன்னோ பிரகஸ்பதி பிரச்சோதயாத் சொல்ல உங்களுக்கு மனசில் இருக்கிற கவலைகள் கண்டிப்பாக குறையும். ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அற்புதமான ஏற்றம் தரும், மாற்றம் தரும், இனிமைகளை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.